ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் செக்ஷன் 2. செக்ஷன் 2, take turns and read this section. Isaac playmates were enchanted with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. ஐசக்கோட பிளேமேட்ஸ் கூட விளையாடுற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்சாண்டட், ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறாங்க. வித் ஹிஸ் நியூ விண்மில், இந்த புதுசா தயாரிச்சார்ல அந்த விண்மில்லை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த உலகத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்த நம்மளோட ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. பட் ஐசக் said one of them, you have forgotten one thing that belongs to a mill. அவரோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் மட்டும் ஐசக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஆனா நீ ஒன்னு மறந்துட்ட, இந்த விண்மில்ல வைக்கிறதுல எல்லாமே வச்சிருக்கான ஒன்னு மறந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. What is that? asked Isaac, for he supposed that from the roof of the mill to its foundation he had forgotten nothing. அவர் உடனே மேல ரூஃப்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் பாக்குறாரு. நான் எதையுமே மறந்த மாதிரி இல்லையே, எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கேன், நீ எதை சொல்ற அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. Why? Where is the miller? said his friend. உடனே அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் கேக்குறாரு, எங்க மில்லர் எங்க, இந்த மாவு அரைப்பாங்கல்ல அதுல ஒரு மனிதர் இருப்பாங்க தானே, அந்த மில்லரை காணுமே, மீதி எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்கா, நான் மில்லரை காணுமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. தட் இஸ் ட்ரூ. ஆமா, அது உண்மைதான். ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் ஒன், செட் ஐசக். ஆமா, நான் மில்லரை மறந்துட்டேன். அண்ட் ஹீ செட் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவு த டெஃபிஷியன்சிஸ் ஷுட் பி சப்ளைடு. ஆனா அவர் அவரோட மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு, எப்படி மினியேச்சரா ஒரு மனிதனை உருவாக்க முடியும், மீதி எல்லாமே உயிரோட்டமா நம்ம வச்சிருக்கோம், இதுல எப்படி ஒரு மனிதனை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. He might easily have made the miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. அவரால மினியேச்சர் அப்படின்னா ஸ்மால் சைஸ்ல ஒரு பொம்மை வேணா செஞ்சு மனிதன் மாதிரி வைக்க முடியும். ஆனா இங்க உள்ள எல்லாமே அதோட டியூட்டிஸ செய்யுது. ஆனா அந்த மினியேச்சர் அந்த டால் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாது, எந்த ஒரு வேலையுமே செய்யாது. அதனால அவர் யோசிக்கிறாரு, இல்லனா ஒரு வேலை நம்ம குவாட்ரப்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. குவாட்ரப்ட் அப்படின்னா 4 கால் உயிரினங்கள், 4 காலில நடக்கக்கூடிய உயிரினங்கள் எதனாவது வைக்கலாமா, அவைகள் மனிதரை விட நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. சர் ஐசக் grew older. It was found that he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill. All day long, if left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. அவர் அதிகமா வளர அவருக்கு வயசு ஆக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படின்னா, இந்த டாய்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அந்த மேனுஃபேக்சர் பண்ண அந்த விண்மில்க்கு டாய்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிகமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படின்னா, நிறைய யோசிக்கிறாரு, நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தோம்னா சும்மா இருக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, மேத்தமேட்டிக்ஸை வச்சு அவர் சம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா நேச்சுரல் பிலாசபி, இயற்கை தத்துவங்களை பத்தி அவர் ஆராய்ச்சி செய்யறாரு. ஆல் டே லாங் அப்படின்னா அவர் யாருமே தொந்தரவு பண்ணாம ஒரு நாள் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்றாரு, செய்யறாரு. அட் நைட் ஐ திங்க் இட் ப்ராபபிள் ஹி லுக்ட் அப் with reverential curiosity to the stars and wondered whether they were worlds like our own, and how great was their distance from the earth, and what was the power that kept them
in their courses. அவர் நைட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஸை பற்றியெல்லாம் ரொம்ப கியூரியாசிட்டியாக ஆர்வமாக யோசிக்கிறாரு. அதோட ஆச்சரியப்படுறாரு. ஒருவேளை ஸ்கையில் வந்து வேற ஒரு வேர்ல்டு இருக்குமோ, இங்கே பூமி இருக்கிற மாதிரி அங்கே வேற ஏதாவது வேர்ல்டு இருக்குமோ, அங்கே எப்படி இருக்கும், நம்மள மாதிரி தான் இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்கைக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு எப்படி பவர் கிடைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. அதாவது அவர் வந்து நம்ம வந்து இதெல்லாம் சாதிப்போம், இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்போம்னு அவர் நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஆனா அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபியூச்சர்ல வந்து ஆன்சர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. When Isaac was 14 years old, his mother's second husband being now dead, அதாவது அவங்க அம்மாவோட அவருக்கு ஒரு 14 வயசு ஆகும்போது அவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இறந்து போயிடுறாரு. She wished her son leave school, அதனால தன்னோட பையனை வந்து நீ இனிமே ஸ்கூல் எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And assist her in managing the farm at Woolthrop. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்த வூல்த்ரோப்க்கு ரிட்டர்ன் வந்துட்டு அங்க அவங்களுக்கு ஃபார்ம் இருக்கு, வயல் எல்லாம் இருக்கு, அந்த வயலை வந்து பாத்துக்கிறதுக்கு அவரை உதவியா இருக்க சொல்றாங்க. For a year or two, therefore, he tired to turn his attention to farming. அவர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்கூல் போறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 2 வருஷம் அவர் என்ன பண்றாரு, அவரோட கவனங்கள் எல்லாம் எதுல செலுத்துறாரு, ஃபார்மிங்ல, அந்த வயல் வேலைகள்ல வந்து செலுத்துறாரு. But his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவரோட அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு ஸ்காலரா ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. காலேஜுக்கு என்ன பண்றாங்க, யூனிவர்சிட்டிக்கு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க, இவரை படிக்க வைக்கிறாங்க. He was the first that found out the nature of light. சூரியனோட ஒளி, அந்த வெளிச்சத்தை பத்தி இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. Before his day, nobody could tell what the sunshine was composed of until then. அதாவது சூரிய ஒளியில வந்து என்ன பவர் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்றது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, யாரும் கண்டுபிடிச்சதும் இல்ல. You remember, I suppose, the story of an apple falling off his head. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐசக் நியூட்டன் அப்படின்னாலே என்னதான் ஞாபகம் வரும், ஆப்பிள வந்து அவர் என்ன பண்ணுவாரு, மேல தூக்கி போடுவாரு தலைக்கு மேல, அது மறுபடியும் என்ன பண்ணும், கீழே வந்து விழும். இது என்ன காரணத்துக்காக கீழே விழுது அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அந்த விதி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். Which led him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து எந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிராவிடேஷன்ல, ஈர்ப்பு விசையில, அந்த ஆப்பிள் வந்து புவியீர்ப்பு விசையால தான் கீழே விழுந்தது அப்படின்ற விஷயத்த இவர் கண்டுபிடிச்சாரு. அதுல இருந்து தான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஹெவன்லி பாடிஸ் மேல, இந்த ஸ்கை மேல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. இந்த ஸ்கை, ஸ்டார்ஸ், அந்த விஷயங்கள் மேல ரொம்ப ஆர்வமா அவர் வந்து இருக்கிறாரு. When he had once got hold of this idea, he never permitted his mind to rest. ஒரு முறை இந்த ஐடியா அவருக்கு தோணுனதுக்கு அப்புறம், இந்த கிராவிடேஷன் பத்தின எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அவரோட மைண்ட் வந்து ரெஸ்டே எடுக்காது, ஓய்வு அப்படின்றதே எடுக்காது, அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. Until he had searched out all the laws. எல்லா விதிகளும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணவே இல்லை, அமைதியாவே இல்லை, அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காரு. By which the planets are guided through the sky. அதே மாதிரி இந்த பிளானட்ஸ் எல்லாமே எதனாலதான் இயங்குது, ஸ்கையால தான் இயங்குது அப்படின்ற உண்மையும் அவர் என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு தரவா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, ஸ்டார்ஸை பத்தி, சூரிய குடும்பங்கள் பத்தி,
ஆர்பிட்ஸ் பத்தியெல்லாம் என்ன பண்றாரு, ட்ராக் பண்ணி அவர் என்ன பண்றாரு, பூமியில இருந்தே ட்ராக் பண்ணி என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the mechanism of the universe. அவர் ஒரு பாயா இருக்கும்போது, ஒரு சின்ன பையனா இருக்கும்போது எதை கண்டுபிடிச்சாரு, விண்மில்ல வந்து இந்த உலகத்துக்கு, விண்மில்லோட மெக்கானிசத்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்தாரு. அவர் ஒரு மேனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன மெக்கானிசத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாருன்னா, இந்த யூனிவர்ஸை பத்தின மெக்கானிசத்தை வந்து அவரோட ஃபெலோமேனுக்கு, அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்கும் வந்து அவர் வந்து இந்த மெக்கானிசத்தை வந்து சொல்லி கொடுக்குறாரு. While researching, he was accustomed to spend night after night in a lofty tower, gazing at the heavenly bodies through a telescope. அவர் வந்து இந்த ஹெவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அக்கஸ்டம்ட் அப்படின்னா சம்திங் ஃபெமிலியர், அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அவர் நைட்டு பகல் அப்படின்னு எதுவுமே பார்க்க மாட்டார். எல்லா டைம்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, உயரமான டவர்ல, கோபுரங்கள்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு, டெலஸ்கோப் வச்சு, தொலைநோக்கி வச்சு அந்த ஹெவனை வந்து ரிசர்ச் பண்றாரு. இங்க இருந்து என்ன பண்றாரு, என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்றாரு. His mind was lifted far above the things of this world. அவருக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிறத விட அந்த ஹெவன்லி பாடி, அந்த ஸ்கை மேலதான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. He may be said, indeed, to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away, far where the thoughts and the heart are, that is our true existence. அதாவது அவர் வந்து பூமியில இருந்தா கூட அவருடைய தாட்ஸ், எண்ணங்கள் எல்லாமே வந்து 1000 மைல்கள், மில்லியன் மைல்கள் அவரை விட தூரமா இருக்கக்கூடிய எதுலதான் இருக்கு, ஸ்கை மேலதான் இருக்கு. நம்முடைய ஹார்ட், நம்மளுடைய எண்ணங்கள் எங்க இருக்கோ, நம்முடைய இதயமும் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். நாமளும் வந்து எங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். இப்போ அதே மாதிரி இவருடைய தாட் ஃபுல்லா எங்கதான் இருக்கு அப்படின்னா ஸ்கைல தான் இருக்கு. அதனால இவர் பூமியில இருந்தா கூட இவருடைய சிந்தனைகள் எல்லாமே எதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு, ஸ்கையை பத்தி மட்டும்தான் ஐசக் நியூட்டன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நியூட்டன் lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king, but he cared little for earthly fame and honors and felt no pride in the vastness of his knowledge, and that he had learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. நியூட்டன் வந்து நல்ல ஒரு பெரியவரா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பார்த்தோம் அப்படின்னா நிறைய பரிசுகள், பாராட்டுகள் எல்லாமே கிடைக்குது. பார்லிமெண்ட்ல வந்து ஒரு மெம்பரா கூட அவரை நியமிக்கிறாங்க. அடுத்தது அரசர்கிட்ட இருந்து பரிசுகள் எல்லாமே கூட கிடைக்குது. ஆனா அவர் வந்து இந்த பூமியில கிடைக்கக்கூடிய அந்த சின்ன விஷயங்களுக்கு, அந்த அற்ப விஷயங்களுக்கு அவர் என்ன பண்ணல, அதாவது பெயரோ புகழோ பரிசோ இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணல, ஆசைப்படவே இல்லை. அவரோட தாட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், வாஸ்னஸ் அப்படின்னா அதிகமா, அளவுக்கு அதிகமான நாலேஜ், அறிவுகளை வந்து பெறணும் அப்படின்றதுலதான் இருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, இந்த விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தாம விட்டுறாரு. அதே மாதிரி எல்லா நாட்களும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, கத்துக்கிட்டே இருக்காரு. நமக்கு தெரிஞ்சது கம்மியா தான் தெரியுது, புதுசா கத்துக்கணும் புதுசா கத்துக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, நிறைய விஷயங்கள் வந்து புதிதா அவர் வந்து டெய்லியும் கத்துக்கிறாரு. I seem to myself like a child, he observed, playing on the seashore and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of truth lies undiscovered before me. அவர் தன்னை என்னவா நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, ஒரு நல்ல வயசானவரா ஆனா கூட தன்னை வந்து ஒரு குழந்தை போல நினைச்சுக்கிறாரு. எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த சின்ன குழந்தை வந்து எப்படி வந்து சீஷோர் முன்னாடி கடற்கரையில போய் விளையாடுமோ, குழந்தைங்களை விட்டா எப்படி வந்து அந்த கடற்கரையில விளையாடுமோ அந்த மாதிரி இவர் வந்து விளையாடுற மாதிரி நினைச்சுக்கிறாரு. பிக்கிங் அப் ஹியர், அங்க வந்து என்ன எடுக்கிற மாதிரி எல்லாம் குழந்தைங்க வந்து என்ன பண்ணும், நம்ம பீச்ல எல்லாம் விளையாட விட்டோம்னா அங்க கிடைக்கிற ஷெல்ஸ், பெப்பிள் அப்படின்னா கூழாங்கற்கெல்லாம் பொறுக்கும். அந்த மாதிரி அவர் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றாருன்னா, ஓஷன் அளவுக்கு, கடல் அளவுக்கு நிறைய இருக்கு. ஆனா அவர் கத்துக்கிட்டது என்ன, அவர் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே கத்திருக்காரு. ஆனா அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு சொல்றாரு, அந்த ஷெல்ஸ் மாதிரியும் பெப்பிள்ஸ் மாதிரியும் தான் கத்திருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஓஷன் அளவுக்கு இன்னும் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் அன்டிஸ்கவர், நிறைய கண்டுபிடிக்காத விஷயங்கள் என் முன்னாடி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு.
At last, in 1727, when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather he chose to live on earth. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 1727 அவரோட 85வது வயதுல பார்த்தோம் அப்படின்னா ஐசக் நியூட்டன் வந்து என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. அத வேற விதமா சொல்லணும் அப்படின்னா சீஸ் ஆயிடுறாரு. சீஸ்ட் அப்படின்னு எனக்கு ஸ்டாப்டு, நிறுத்திடுறாரு இந்த பூமியில வாழறத. We may be permitted to believe that he is still searching out in the infinite wisdom and goodness of the Creator as earnestly and with even more success than while his spirit animated a mortal body. அதாவது பூமியிலிருந்து மட்டும்தான் அவரோட உயிர் வந்து போயிடுச்சு. ஆனா அவர் வந்து ஹெவன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட உடம்பு மட்டும்தான் இங்க இல்ல. உடம்பு இல்லாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள், அந்த மார்டல் பாடி, உடல் இல்லாத அந்த ஆன்மாவில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து புதுசா அனிமேட்டட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. He has left a fame behind him which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon the midnight sky. அதாவது அவருடைய புகழை வந்து இன்னும் பூமியில விட்டுட்டு தான் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட நேம வந்து லெட்டர்ஸால பொறிச்சிட்டு போயிருக்காரு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மிட் நைட்ல எழுந்து ஸ்கைல பார்த்தா கூட அந்த ஸ்டார்ஸ்ல வந்து யாரோட லெட்டர்ஸ், யாரோட பேர் தான் வந்து லெட்டர்ஸா தெரியும், ஐசக் நியூட்டனோட பேர் தான் வந்து தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்காரு. அவர் வந்து இறந்து போகல, இன்னும் வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Do you know wheels our greatest invention? நம்மளுடைய கண்டுபிடிப்புகளே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னது, சக்கரத்தை கண்டுபிடிச்சதுதான். Man's greatest invention wheel is fundamental to transport, agriculture, industry and the world in which we live today. நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கைக்கு அவசியமான எல்லா பொருட்களுமே எதால தான் நடக்குது, எந்த கண்டுபிடிப்பால தான் நடக்குது அப்படின்னா வீல்ஸால தான். ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இல்ல தொழிற்சாலையா இருக்கட்டும், இந்த உலகத்துல எல்லா செயல்களுமே நடக்கிறதுக்கு எதுதான் காரணமா இருக்கு அப்படின்னா நாம கண்டுபிடிச்ச அந்த வீல்ஸ் தான் வந்து காரணமா இருக்கு. I love to hear about mechanical contrivance such as the water clock and the little windmill, remarked George. அதாவது ஜார்ஜ் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கண்டுபிடிச்ச மெக்கானிக்கல் கன்ட்ரிவன்ஸ் என்னன்னு, நியூட்டன் கண்டுபிடிச்சதுல மிகச் சிறந்தது என்னன்னு சொல்றாரு, வாட்டர் கிளாக்கும் அந்த லிட்டில் சின்ன விண்மில்லும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சப்போஸ் இஃப் சர் ஐசக் நியூட்டன் had only thought of it, he might have found out the steam engine and railroads and all the other famous inventions that have come into use since his day. அதாவது அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை விட இன்னும் நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இருந்தா நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னென்னலாம் அவர் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், ஸ்டீம் என்ஜினு, ரயில் ரோட்ஸ், இந்த மாதிரி இன்னும் ஃபேமஸான விஷயங்கள் நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவரோட கவனம் வந்து ஃபர்ஸ்ட் எதுல செலுத்திட்டாரு, வாட்டர் கிளாக்லயும், அடுத்தது விண்மில்ல செலுத்தினாரு, அடுத்தது வந்து ஹெவன்லி பாடியில வந்து அதிகமா கவனம் செலுத்தினாரு. அதுலலாம் செலுத்தாம இன்னும் எர்த்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செலுத்திருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் கூட அவர் என்ன பண்ணிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் அப்படின்றவர் வந்து இவரை பத்தி சொல்றாரு. Very possibly he might replied Mr. Temple, and no doubt a great many people would think it more useful to manufacture steam engines than to search out the system of the universe. Other great astronomers besides Newton have been endowed with mechanical genius. பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜும் டெம்பிளும் பேசிக்கிற மாதிரி இருக்கு. ஜார்ஜ் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து டெம்பிள் என்ன ரிப்ளை பண்றாரு, ஆமா கண்டிப்பா அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, அவர் கண்டிப்பா வந்து ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு, திறமைகள் வந்து இருக்கு. ஆனா அவரோட கவனம் வந்து எதுல செலுத்திட்டாரு, அஸ்ட்ரானமர்ஸ்ல வந்து செலுத்திட்டாரு, அதாவது ஸ்கைல வந்து செலுத்தி அவரோட அந்த மெக்கானிக்கல் ஜீனியஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி டெம்பிள் வந்து சொல்றாரு. There was David Rittenhouse, an American. He made a perfect little water mill when he was only
7 or 8 years old, but this sort of ingenuity is but a mere trifle in comparison with the other talents of such men. அமெரிக்காவை சார்ந்த டேவிட் ரிட்டன்ஹவுஸ் அப்படின்றவர் அவருடைய 7 இல்லை 8 வயசுல பார்த்தோம் அப்படின்னா என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு? ஒரு பெர்ஃபெக்டான லிட்டில் வாட்டர் மில்ல. இவர் எப்படி விண்மில் கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் மில்ல வந்து என்ன பண்ணாரு? கண்டுபிடிச்சாரு. இது எதுக்காக நமக்கு இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 7 or 8 இயர்ஸ்ல என்ன பண்றாங்க? விண்மில் கண்டுபிடிக்கிறாங்க, வாட்டர் மில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? புதுசா நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க? ஐசக் நியூட்டனோட லெசனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.